தமிழக வெற்றி கழகம் கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சென்னை திருவான்மையூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. தமிழக வெற்றி கழகம் உருவாக்கியுள்ள 120 மாவட்டங்களை சேர்ந்த 2150 தலைமை கழக நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். பொதுக்குழு கூட்டத்திற்கு வரும் நிர்வாகிகளுக்கு கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், பறையாட்டம் என சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு போக்குவரத்து நெரிசல் இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக அக்கட்சியின் தலைவர் விஜய் காலையிலேயே மண்டபத்திற்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் விஜயின் பெற்றோரும் கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் தவிக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள முக்கிய தீர்மானங்கள் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி கட்சியின் தலைவருக்கு முழு அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுக்க தலைவருக்கு முழுமையான அதிகாரம் கட்சியின் தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து தீர்மானம், தவிக கட்சியில் உயிரிழந்த நிர்வாகிகளுக்கு இரங்கல் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் தவிக கொள்கை தலைவர்களை பின்பற்றி நடப்போம், தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதன்படி மத்திய அரசின் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு எதிராகவும் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராகவும் தவிக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநில அரசுகளுக்கு அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் என்றும் மகளிருக்கு எதிரான குற்றங்களை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் இருமொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மீனவர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் மீனவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு பொது வாக்கெடுப்பு நடத்தி உரிய தீர்வு காண வேண்டும் எனவும் பன்னாட்டு அரங்கிற்கு தந்தை பெரியார் பெயரை சூட்ட வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் சமூக நீதியை நிலைநிறுத்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வு நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 17 தீர்மானங்களை தமிழக வெற்றி கழகம் கட்சி நிறைவேற்றியுள்ளது. தொடர்ந்து இந்த கூட்டத்தில் விஜயின் அரசியல் பயணம் குறித்தும் தவிக பூத் கமிட்டி மாநாடு குறித்தும் அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.